பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தலைவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அரசு வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரில் பாதுகாப்பை மேலும் அதிகரித்திருக்கிறார்கள். மற்றபடி அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. இது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது போல ஏராளமான வழக்குகள் போராட்டம் தொடர்பான அரசியல் வழக்குகள் தான். இது கிரிமினல் வழக்குகள் அல்ல. என் மீதோ எமது இயக்க தோழர்கள் மீதோ கிரிமினல் வழக்குகள் இல்லை. இது மக்களுடைய உரிமைகளுக்கான அறப்போராட்டங்களை முன்னெடுக்கிற போது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் தான். இந்த வழக்குகள் அனைத்தையும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மீது போடப்பட்டுள்ள அரசியல் தொடர்பான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம். ஏற்கனவே இது பற்றி பேசியிருக்கிறோம். எங்கள் மீதான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவர்களுக்கு கால சூழ்நிலை இல்லை. நீங்க பேசிருக்கீங்க. ஈவிகேஎஸ் இளங்கோவன் வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்களே வரலாம், உங்களுக்கு வயசு இருக்கு. அண்மையில ஈரோட்டில் நடைபெற்ற குடியரசு இதழின் 100ஆண்டு விழா மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேனாள் தலைவர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் திருமாவளவனே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிய இறுக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இன்னும் உள்ளது. இந்தியாவின் ஜனாதிபதியாக கூட KR நாராயணன், ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள் வர முடிந்திருக்கிறது. ஆனால் பிரதமராக வர முடியுமா என்றால் அது இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே தொக்கி நிற்கிறது. இது அகில இந்திய அளவிலான நிலை. அதே போல மாநில அளவில் அம்பேத்கர் கொள்கைகளை பேசி இயங்குகிற, சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சிகளில் இருந்து ஒருவர் முதல்வர் ஆவது என்பது கடினமான ஒன்று. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் ஆனது ஒரு விதிவிலக்கு. தேசிய கட்சிகளில் இருந்து வயது மூப்பின் அடிப்படையில், அவர்களின் பங்களிப்பு என்கிற அடிப்படையில் தவிர்க்க முடியாத நிலையில் சிலர் முதல்வராகி இருக்கிறார்கள். காங்கிரஸில் இருந்தும் பிஜேபியில் இருந்தும் அவர்களின் கட்சி பிரதிநிதியாக முதல்வர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நான் கூறுவது, தலித் அரசியலை பேசுகிற ஒருவர், அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுகிற ஒருவர், சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒருவர், அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் வழியில் நடக்கிற ஒருவர் ஒரு மாநிலத்தில் முதல்வராவது கடினமானது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதன் பொருள், சாதியம் இன்னும் அரசியல் களத்தில் வெகுவாக இறுகி போய் கிடக்கிறது. அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அதை நான் எனது பேச்சின் இயல்பான போக்கில் குறிப்பிட்டேன். அது பலராலும் நான் ஏதோ முதல்வர் பதவிக்காக ஆசைப்பட்டு அப்படி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தியதை போல கருத்துக்களை கூறி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அது முடியாது என்று சொன்னதை போல, பிற மாநிலங்களில் எல்லாம் முடியும், தமிழ்நாட்டில் முடியாது என்று நான் சொன்னதை போல
உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள். திமுக அரசுக்கு எதிராக நான் பேசியதைப் போல திரித்து பேசுகிறார்கள். ஒரு தேசிய பார்வை கொண்டு இதை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பிஜேபி அரசு வந்து அரசு சட்டம் கொடுத்த அந்த மாநிலத்தில் கொடுத்த உரிமைகளை மீறி விதிகளுக்கையும் மறுக்குது. ஆனால் அதை கொடுத்து பார்லிமெண்ட்லையும் இல்லை பொதுமக்கள் வெளியும் பேசியும் எந்த பயனும் இல்லை. இது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. இந்த நிதியா நிதி சம்பந்தமாவோ இல்லை உரிமையிலே பறிக்கிறது அங்கே பிஜேபி. உதாரணமா சொன்னா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலாங்கிறதுக்காக நம்மளுக்கு குவார்டர் 527 கோடி இன்னைக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கு. இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் நான், கனிமொழி அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், இன்னும் பல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து போய் அந்த மனிதவளத்துறை அமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து முறையிட்டோம். அவர் விரைவில் நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள், அப்போதுதான் நாங்கள் நிதியை தருவோம் என்று பிடிவாதமாகவே தனது கருத்தை சொன்னார். அதிகாரிகள், அதாவது ஒன்றிய அரசின் அதிகாரிகள், மாநில அரசின் அதிகாரிகள் இது தொடர்பாக பேசி பிறகு முடிவு செய்யப்படும் என்று அன்றைக்கு நாங்கள் கலைந்தோம். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்திலேயே, மக்களவையிலேயே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு, பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இது போன்ற நெருக்கடியை தருவது கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. பிற கல்வி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை நிறுத்தி வைப்பது அவர்களின் மேலாதிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.